அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களில் ஒருவரின் செயல்களுக்கு ஏற்ப பலன்களைத் தரக்கூடிய நீதிமான் தான் சனி பகவான். இந்த சனி பகவான் யாருன்னா சூரிய பகவானின் மகன் ஆவார். மேலும் இந்த சனி பகவான் வைகாசி மாதத்துல வரும் அமாவாசை நாளில்தான் பிறந்தார் என்றும் சொல்லப்படுது. அதனால இந்த சனி பகவான் பிறந்த தினம்தான் ஒவ்வொரு ஆண்டும் சனி ஜெயந்தியாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. நமக்கு இந்த ஆண்டு சனி ஜெயந்தியானது மே மாதம் 16ஆம் தேதி வருகின்றது. அதுவும் இந்த சனி ஜெயந்தியானது சனி பகவானுக்கு உகந்த ஒரு நாளான சனிக்கிழமையில வருவது இன்னுமே கூடுதல் சிறப்புன்னு சொல்லலாம். அதுவும் இந்த சனி ஜெயந்தி சுமார் 13 ஆண்டுகளுக்கு பின்பு அதுவும் நமக்கு சனிக்கிழமை அன்று வருகின்றது. இதனால் இந்த ஆண்டின் சனி ஜெயந்தியின் முக்கியத்துவம் நமக்கு பல மடங்கு அதிகரிக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் பலவிதமான மங்களகரமான சுப யோகங்களும் ராஜ யோகங்களும் உருவாகி இருப்பதினால் சில ராசிக்காரர்களுக்கு மட்டும் சனி பகவான் பரிபூரண ஆசியை வழங்கிய இருக்கின்றாரு. இப்ப இந்த 13 வருடம் கழிச்சு சனிக்கிழமையில வரும் இந்த சனி ஜெயந்தியால் உச்சத்தை தொடப்போகும் ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வகையில் நமக்கு முதல்ல வரக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னி ராசிக்காரர்கள் தாங்க. இதனால் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு சனி ஜெயந்தியானது மிகவும் அற்புதமானதாக இருக்க போகின்றது. இந்த ராசிக்காரர்கள் பல வழிகளில் இருந்து நல்ல செய்திகளை பெறுவார்கள். அவர்களுக்கு நீண்ட காலமாக இருந்து வந்த மன அழுத்தம் குறையும். மேலும் தடைப்பட்டு இருந்த அனைத்து வேலைகளும் வெற்றிகரமாக நடக்க ஆரம்பிக்கும்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மேலும் நிதி நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படவும் தொடங்கும். அது மட்டுமின்றி வேலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் தங்களின் கடின உழைப்புக்கான ஒரு பலனை பெறுவார்கள்னே சொல்லலாம். அவர்களின் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க தொடங்கும். மேலும் தனியா சுயமாக முடிவெடுக்கும் திறன்கள் அவங்களுக்கு கைகூடி வரும். அடுத்து 2வது ராசிக்காரர்கள் யாருன்னா மகர ராசிக்காரர்கள் தாங்க. மகர ராசிக்காரர்களும் சனி ஜெயந்தி நாள்ல சனி பகவானின் சிறப்பு ஆசீர்வாதங்களை பெற்று விளங்குவார்கள். இதன் விளைவாக புதிய வீடு மற்றும் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான கனவுகள்ல இருந்து இருக்கும் அவங்க இனிமேல் அந்த கனவுகள் எல்லாமே நனவாகும்னே சொல்லலாம். மேலும் வீட்டில் சூழலிலும் முன்பு இருந்ததை விட சிறப்பாக இருக்கும். தொழிலிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படவும் வாய்ப்பு ரொம்பவுமே அதிகமாக இருக்கின்றதுங்க. அது மட்டும் இல்லைங்க, வேலை தேடுபவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கவும் வாய்ப்புள்ளது. மேலும் ரொம்பவும் நீண்ட காலமாக இருந்து வந்த வேலைகள் தடையின்றி வெற்றிகரமாக முடிவடையும். இதனால் நிதி நிலைமையும் வலுவடையும்னே சொல்லலாம். ஆக மொத்தத்துல சனி பகவானின் ஆசியால் வாழ்வில் உச்சத்தை அடைய போறீங்கன்னே சொல்லலாங்க. அடுத்து கடைசியா கும்பராசிக்காரர்கள். அதுவும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சனி ஜெயந்தியானது புதிய தொடக்கங்களையும் முன்னேற்றத்தையும் குறிக்கின்றது. சனி பகவானின் அருளால் இலக்குகளை அடைந்து வெற்றி பெறுவீர்கள். மேலும் தொழில் செய்யணும் என்று நினைச்சிட்டு இருக்கிறவங்களும் வியாபாரிகளும் இக்காலத்துல தங்களின் புதிய திட்டங்களை தொடங்கினால் நல்ல பலனை பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் இக்காலத்துல வாழ்க்கையில ஒரு பெரிய நல்ல மாற்றம் ஏற்படும். மேலும் வியாபாரிகளுக்கு நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கின்றதுங்க. அதோடு எதிர்காலத்தில் நல்ல நன்மைகளை தரும் புதிய நட்புகள் கிடைக்கும்னே சொல்லலாம். நிதி ரீதியாக நேர்மறையான மாற்றங்களையும் நீங்க பார்ப்பீங்க. அதனால இந்த 3 ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் சனி ஜெயந்தி அன்று சிறப்பாக இருக்க போகின்றா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாதுங்க.
மற்ற ராசிக்காரர்களும் நம்பிக்கையோடு சனி பகவானை வழிபட்டீங்கன்னா நிச்சயம் சனி பகவானின் அருள் ஆசி உங்களுக்கும் வந்துட்டு கிடைத்து நீங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வந்துட்டு அடைவீங்க. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.